ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை அலட்சியப்படுத்தி விடாதே, தாமதப்படுத்தி விடாதே. கேட்க என் தங்கமே, இதை முழுமையாக என் தங்கமே. உன் மனம் எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதை கொண்டு வந்திருக்கின்றேன். இதை தாமதப்படுத்தாமல், அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை நேற்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் இப்படி வேண்டினார் என்றுதான் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை என் தங்கமே. இப்படி வேண்டுவார் என்று நினைக்கவில்லை என் தங்கமே. என் பிள்ளையே, அப்படி என்னிடம் உன்னை பற்றி என்னிடம் வேண்டிவிட்டார் என் தங்கமே. அப்படி வேண்டி அவர் சென்றுவிட்டார் பிள்ளையே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை உன் மனதில் எப்பொழுதுமே நேர்மறையாக எண்ணத்தோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையில் நீ இப்பொழுது சிக்கி இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் கூட உன் மனதில் நேர்மறை எண்ணங்கள் தவிர எதிர்மறை எண்ணங்கள் எந்த காலத்திலும் வந்ததில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ எப்பாடுபட்டாவது வழிகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னால் யாரும் வழி அனுபவித்து கூடாது என்று கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிவேன் என் பிள்ளையே. இன்னும் சிறு நாட்களே என் தங்கமே. இந்த சோதனை கவலை எல்லாம் மறைந்து போய்விடும் என் தங்கமே. இந்த அப்பன் சன்னதிக்கு வந்த உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? நான் இருக்கின்றேன் என் தங்கமே. உன் வழிகளுக்கெல்லாம் மருந்தாக, உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் என் தங்கமே. என்னை தவறவிடாமல் கேட்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் உனக்கு தெரிந்துவிடும். என்னை தவறவிட்டாயானால் உன் வாழ்க்கையும் தவறான வழியில் போய்விடும் என் தங்கமே. நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் பிள்ளையே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கை துணை போராட்டம் எல்லாம் நீங்கி உனக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு தருவேன் என் தங்கமே. உன் கையால் நீ பெறுவாய் என் தங்கமே. இந்த மாற்றங்களை எல்லாம் உன் அப்பன் உனக்கு நிகழ்த்தி தருவேன் என் தங்கமே. என்னையே கதி என்று என்னை சரணடைந்த உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் அன்பும் உனக்கு எப்பொழுதுமே நிறைந்து பொங்கும் என் தங்கமே. உன் அப்பன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை கவனிக்கவில்லை என்று நீ புலம்பும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் உன் அப்பன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நடப்பது எல்லாம் அப்படியே உடனே நடந்துவிடும் என்று நீ நினைப்பது தவறு என் தங்கமே. நடப்பது எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடந்து முடியும். அதற்கு துணையாக உன் அப்பன் இருப்பேன் என் தங்கமே. ஆனால் நடத்தி வைத்து விடுவேன், உன்னை நான் ஏமாற்றுவேன் என்று நீ ஒரு காலத்திலும் நினைத்து விடாதே என் தங்கமே. பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நிகழப்போகின்றது, உனக்கு நடக்கும் என் பிள்ளையே. அதில் ஒரு அதிசயமாகத்தான் இப்பொழுது உன் துணை என்னிடம் வந்து என்னுடைய துணையை எப்படியாவது என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். எப்படியாவது நான் அவரை சந்தித்து விட வேண்டும். நான் அவரை மிகவும் விட்டு விலகி வருந்துகின்றேன் என்று என் அப்பா, இதை எப்படியாவது நிகழ்த்துபடி செய்யுங்கள் அப்பா. அவளுடன் நானும் பேச வேண்டும். இதற்கு தங்களின் ஆசீர்வாதம் அனுமதியும் கேட்கின்றேன் அப்பா என்று உன் துணை மிகவும் உன்னை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. எப்படியாவது அவர் உன்னிடம் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று இப்பொழுதெல்லாம் மனம்
முருகி கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே. அவருக்கு அந்த கண்ணீரும் கம்பளியமாக உனக்காக என்னை வேண்டிவிட்டு சென்றிருக்கின்றார் என் தங்கமே. அவர் இல்லாமல் நான் பாடுகளை கஷ்டத்தை உங்களுக்கு அனுபவித்து விட்டேன் அப்பா. அவர்களிடம் என்னை சேர்த்து வையுங்கள். உங்களுக்கு இது புரிகின்றதா? நான் கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரிகின்றதா அப்பா? நான் வேதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள். நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமல்லவா அப்பா? என்னை எப்படியாவது என் வாழ்க்கை துணையிடமே சேர்த்து வைத்து விடுங்கள். எந்த ஒரு மாற்றமும் இன்னும் வரவில்லையே அப்பா. என் துணை என்னிடம் வரவில்லை என்று உன் துணை என்னிடம் மிகவும் ஏக்கத்தில் வேண்டிக்கொண்டார் என் தங்கமே. அப்பா, இப்பொழுது என்னுடைய துணையின் மனம் அமைதியாகவும் ஆறுதலாகவும் தேவைப்படுகின்றது. நீ ஒரு நல்ல மாற்றத்தை என் வாழ்க்கையில் கொடுங்கள் அப்பா. என் துணைக்கு இருக்க வேண்டும் என்னுடன் என்று ஆசையை கொடுங்கள் அப்பா. அவர் மனதில் இப்பொழுது ஓடிக்கொண்டு இருக்கின்றது என் துணை, என் குழந்தையே. இப்படியெல்லாம் உன் துணை மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக தவறுகள் நடந்துவிட்டதப்பா. அதற்கான தண்டனைகளையும் நான் அனுபவித்து விட்டேன் அல்லவா? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு வேதனைகள் என்று என் அப்பனுக்கு தெரியாதா? என் துணையை என்னிடம் கொண்டு வந்து சேருங்கள் அப்பா என்று உன் துணை கண்ணீர் மல்க என்னிடம் நேற்று வேண்டிக் கொண்டு சென்றார் என் தங்கமே. இப்பொழுது உன்னுடைய துணையை என்னிடம் வர வையுங்கள் எப்படியாவது என்று மனமுருகி என்னிடம் வேண்டுகிறார் தங்கமே. அவர் வேண்டியதை பார்த்து என் கண்களே கலங்கி விட்டது என் தங்கமே. நான் உன்னிடத்தில் கூறியிருக்கின்றேன் அல்லவா, சில காலங்கள் பொறுத்து இரு. அந்த காலம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. நல்ல காலம் உனக்கு வந்துவிட்டது. உன் துணை முழுமையாக மனம் மாறி உன்னிடத்தில் வரப்போகிறார் என் தங்கமே. உங்கள் இருவரையும் சந்தித்து பேச வைக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்கி தரப்போகின்றேன். உன் துணையின் வேண்டுதலை உன்னப்பன் ஏற்கிறேன் என் தங்கமே. உன்னுடைய வேண்டுதலும் அதுதான் என்று தெரிந்துதான் என் தங்கமே அவரின் வேண்டுதலை உன் அப்பன் ஏற்று அதை நடத்தி வைக்க சூழ்நிலைகளை உருவாக்குவேன் என் தங்கமே. நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து திருமணம் என்ற பந்தத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் என்று நான் நிச்சயமாக கூறுவேன் என் தங்கமே. அதற்கான காலமும் நேரமும் வெகு விரைவாக உங்களை வந்து சேர வைப்பேன். உங்களுக்கு அருளை பொழிந்து உங்களை சந்தோஷமாக வைத்து சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்திருங்கள் என் குழந்தைகளை. உங்கள் இருவரின் சந்தோஷத்தை நிறைவேற்றி தருவேன் என் தங்கமே. இருவரின் வேண்டுதலையும் நிறைவேற்றி தருவேன். இருமணமும் ஒரு சேர உங்கள் திருமணம் நடைபெறும் என் தங்கமே. உன் அப்பன் அதற்காக துணையாக இருப்பேன். உங்கள் வாழ்க்கையை வளம் பெற செய்வேன் என் தங்கமே. நான் இருக்கின்றேன், கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் இருவருக்கும் எல்லாம் நன்றபடியாக நடந்து முடியும் என் குழந்தையே. இருவரும் மனம் விட்டு பேசுங்கள். உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி உன் அப்பன் தருகின்றேன் தங்கமே. நான் இருக்கின்றேன், கவலைப்படாமல் சந்தோஷத்துடன் வாழ்க்கையை அடுத்த அடிக்கு நகர்த்துங்கள் என் தங்கங்களே. சந்தோஷமாக இருங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதையே நினையுங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும்படி உன் அப்பன் செய்கின்றேன் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.